இப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்தான் தரம் தாழ்ந்து இறங்கி நம்ம ஒரு முதலமைச்சரா இருந்தவங்க 4 வருஷம் கூட கண்டுக்காம கேவலமா பேசுறது. ஸ்டாலின்றது அவன்றது இவன்றது கேவலமா பேசுறது, யாருக்கு கை ஓதுறது, உங்களுக்கு தான் கை ஓதுறது, உங்களுக்கு தான் கால் நடுங்குது, இப்படி நடுங்குது அப்படி நடுங்குன்னு பேசினா இங்க துணை முதலமைச்சர்ன்றது நெக்ஸ்ட் அவருடைய பையன் பதிலடி தராம இருப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. அவர் சொல்லிட்டாரு. இப்போ உட்காந்துக்கின்னு எடப்பாடி பழனிசாமி கை நடுங்குது கால் நடுங்குது யாருன்னு கேக்குறாரு. நான் இப்போ ஒண்ணு கேக்கிட்டா, யாருக்கு அதிகமா முட்டி தெரிஞ்சிருக்குது பாக்கலாமா? யாருக்கு அதிகம் பாப்போமான்னு கேக்குறாரு. எஸ் சொல்றாரு. கை ஆடுது யாருன்னு பாத்தீங்களா? கால நான் சொல்லட்டுமா? யாருக்கு முட்டி அதிகமா தெரிஞ்சிருக்குன்னு பாப்போமா? இப்படிலாம் பேசலாமா? இப்படிலாம் ஒரு தலைவர் பேசலாமா? நான் பேச மாட்டேன். ஆனா அவர் பேசினா நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா எதற்கும் பயந்தவன் நான் கிடையாது. அவர் என்ன மீன் பண்றாருன்னா, முட்டி தேய தேய தவிழ்ந்து 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 டேபிளுக்கு கீழே பூந்து முதலமைச்சரானது யாரு? யாரு? ஊருக்கே தெரியுமே, அவரே சொல்லிட்டாரு. ஆமா. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு மெடிக்கல் செக்அப் எடுக்கணும். முட்டி தேஞ்சிருக்கா காட்ட மாட்டாரு. போற போக்குலங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண தெரியணும்.